தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக நவீன தொழில்நுட்பத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய நாள் 72வது நாள் நிகழ்வில் 71வது அதிகாரமான குறிப்பறிதல் என்கிற அதிகாரத்தின் கீழ் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணம் என்பது மக்களுக்கான பயணம் என்று நாம் அடிக்கடி சொல்லி வருகிறோம். தோழர் ஜீவாவால் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணையவழி தொடராக நாம் 2023 தொடங்கிய இந்த பயணம் ஏறத்தாழ 1 வருடங்களை கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் இடையிலேயே அதிகபட்சமாக ஒரு 30-35 நாட்களுக்கு மேல் நாம் விடுப்பு எடுக்கவில்லை. நாம் என்பது நான் அல்ல, இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பியல். ஆக அப்படி ஒரு நெடுந்தூர பயணத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிற நாம் வான்புகழ் வள்ளுவனது திருக்குறளை முற்றோதல் வாயிலாகவும் அதனைத் தொடர்ந்து உரைப்பொழிவின் வாயிலாகவும் உரைப்பொழிவும் முற்றோதலையும் செய்த இரு பெருமக்களுடைய கருத்தியல் அடிப்படையில் தனது சிந்தனை தேடலால் ஒவ்வொரு நாளும் பின்னூட்டத்தின் வாயிலாக நாம் இந்த நிகழ்ச்சியை செறிவூட்டி வருகிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணத்தில் இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய அருமை மாணவி சிவகங்கை மாவட்டத்தின் பெருமைமிகு கல்லூரியான தேவகோட்டை ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் இளங்கலை தமிழ் இந்த ஆண்டு 3ஆம் ஆண்டை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய மதிப்புமிகு மாணவி பாவண்ணா லத்திகா அவர்கள் இன்றைக்கு முற்றோதல் வாயிலாக இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உரைப்பொழிவு தருவதற்காக உரையாளராக தோழமைமிக்க சிவகாசியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கிளையினுடைய ஒரு அங்கமாக, ஒரு அமைப்பாக, இலக்கியத்தால் அந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் அந்த ஊர் சார்ந்த இலக்கிய வடிவுகளை உலகிற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை படைப்பாளி இலக்கிய ராஜா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவால் பயணிக்க இருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. முதலில் முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவி லத்திகா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். அம்மா வீடியோ ஆன் பண்ணலாமாடா? இல்லைன்னா விட்டுடா, உனக்கு இன்கன்வீனியன்ட்டா இருந்தா விட்டுருமா. உனக்கு அது ஒருவேளை இடையூறு தரும்னா அதை தவிர்த்துரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். 71வது குறள். குறிப்பு அறிவார். கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வைக்கும் அணி. ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். குறிப்பின் குறிப்பு உணர்வரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனும் உறுப்பு ஓர் அணையரால் வேறு. குறிப்பின் குறிப்பு உணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகத்தின் முதுகுறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்தூரும். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணில் முகைமை உணர்வார் பெறின். நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. நன்றி ஐயா. நன்றிடாமா, வாழ்த்துக்கள், சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. நல்ல உச்சரிப்போடு நல்ல குரல் வளத்தோடு பயணித்தீர்கள். அம்மா உங்களுடைய பெற்றோர் பெயர் சொல்லுங்க. லட்சுமி. அப்பா அம்மா பேரா? பாபு, லட்சுமி. அம்மா கேக்கலடா. அப்பா பி பாபு, பி லட்சுமி. நன்றிடாமா. பாபு லட்சுமி இணையருடைய அருமை மகள்
இன்றைக்கு முற்றோதலால் பெருமை சேர்த்த லத்திகா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, இந்த அவையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக உங்கள் பெற்றோருக்கும், நீங்கள் பயிலக்கூடிய அந்த கல்லூரியுடைய முதல்வர், துறையினுடைய தலைவர், ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மன்றத்தின் வாயிலாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமையே. அடுத்ததாக நீங்கள் முற்றோதல் செய்த அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பெருமைமிகு உறுப்பினர், சிவகாசி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கிளையினுடைய ஒரு அங்கம், வணக்கத்திற்குரிய ஐயா இலக்கிய ராஜா அவர்கள் உரைப்பொழிவு தருவார்கள். ஆன் பண்ணலைங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா கேட்கலங்கய்யா. ஐயா கேட்கல. ஐயா பின்னாடி சரி செய்றவங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. கேட்கல. இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். பேச சொல்லுங்க. இப்ப கேக்குதாங்க? ஐயா நல்லா கேக்குதுங்க. நன்றிங்க. ஹலோ, கேக்குதா ஐயா? ஐயா கேக்குதுயா, கேக்குதுயா, கேக்குது. கேக்குதாங்க? கேக்குதுங்கய்யா, கேக்குது, கேக்குது. அனைவருக்கும் முதற்கும் என் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்து, வள்ளுவரின் அங்கவியல் இது 8வது அதிகாரம். இந்த அதிகாரம் கண்ணை பற்றி சொல்கிறது. ஐயா கண் எவ்வளவு முக்கியமான இயற்கையின் படைப்பில் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கண் என்பது எவ்வளவு தூரம் நம்மை குறிப்பறிதல் என்ற கண்ணின் மூலம் நாம் உணர்ந்து கொள்வதை பற்றி விவரித்து கூறுகிறார். சரியா கேட்கல. நீ பேசுற உனக்கு கேட்காது. அவ்வை ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று இரண்டு சொற்களை கொண்டு பாடியவள் தன்னுடைய வாழ்த்தாக 7 கடலை துளைத்து குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டுவது எத்தகைய சிறப்புடையது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம் பழமையின் சிறப்பும் குறிப்பறிதல் என்பது பின்னாட்களில் குறி சொல்லுதல் என்றாகி அதுவே வேறு விதமாக அசரீரி என்று கேட்டு அதை சொல்வாரும் என்று உண்டு. இத்தகைய நமது வாழ்வியலில் குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கூறாமை நோக்கின் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாநீர் வையக்கு அணி. குறிப்பால் அறிந்து ஒருவன் சொல்லக்கூடியவனை இந்த கடல் சூழ்ந்த ஆழம் பெற்ற இவ்வுலகிற்கு அவன் அணிகலனாக திகழ்வான் என்று வள்ளுவர் கூறுவது இந்த உலகினை காக்கக்கூடிய செயலை எப்படி ஒருவர் தற்காலத்தில் அறிவியலின் வளர்ச்சியில் மைண்ட் ரீடிங் என்று நாம் சொல்லுகிறோம். மைண்ட் ரீடிங் என்பது பிறருடைய கருத்தை தன்னுடைய மனக்கண்ணால் உணர்ந்து அதற்கான தீர்வையும் தரவல்ல அறிவினை பெற்றவரை இந்த உலகம் தன்னுடைய அணிகலனாக கருதுகிறது. ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். ஐயம் என்று கொள்ளாமல் தன்னுடைய அகத்துள் உணர்வுகளை பிறருடைய அகத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய திறமை பெற்றவரை தெய்வத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஒப்புமை மிக்க மதிப்புமிக்க அதனை எவ்வாறு நாம் கொள்ள வேண்டும் என்று சான்றாக ஐயன் திருவள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கிறார்.
குறிப்பேர் முடிப்பினராவாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பு மூலமாக நாம் குறிப்பறிந்து கொள்பவரை உறுப்பினுள் எதை கொடுத்தாலும் அவருடைய நட்பை நாம் துணையாக கொள்ள வேண்டும். ஏனெனில் நமக்கு வருங்காலங்களில் நிகழக்கூடியவைகளை அவர்களின் மனக்கண் முன்னால் குறித்து கொண்டு நல்லவை நடைபெற அவர்கள் உதவுவார்கள் என்பதை குறிப்பாக வள்ளுவப் பெருமான் தன்னுடைய குறளில் குறிப்பிடுகிறார். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அனைவரால் வேறு. பிறர் சொல்லாமலே அவர் குறித்ததை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுவது அவர்களின் உறுப்பால் ஒத்தவராக இருந்தாலும், அதாவது உருவ ஒற்றுமையில் ஒருவராக தெரிந்தாலும் அறிவால் வேறு வேறுபட்டவர்களாக கருதப்படுவார்கள். குறிப்பீர் குறிப்புணரா வாவின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். இப்பொழுதுதான் கண் என்ற வார்த்தைக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். உறுப்புகளில் சிறந்தனவாகிய கண்கள் தம் பார்வையை பிறர் மனக்கருத்தை அறிய மாட்டாதவையாயின் அவை வேறு என்ன பயனை செய்வன என்று கூறுகிறார். கண்களால் பார்த்தவுடன் அவர்களுடைய மனக்கண்ணை என்ன நினைவோட்டங்கள் ஓடுகிறது, கருத்தோட்டங்கள் ஓடுகிறது என்ற கருத்தை அறிய முடியாத கண்களால், ஏனெனில் அறிவுக்கண் பெற்றவர் கண்ணை பெற்றவர், மற்றவர் முகத்திரண்டு புண்ணை பெற்றவர் என்று வள்ளுவன் சொல்லுவது போல இந்த குறளிலும் கண் என்ன பயனை பெற்றது என்பதற்கு நாம் அகத்தின் கண் எவ்வளவு தூய்மையும் மேன்மையும் கொண்டிருந்தால் பிறர் மனக்கண் முன்னால் மனக்கருத்தினை நாம் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு உலகுக்கு நன்மை பயக்க முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கருத்தது காட்டும் முகம். இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டோடு விளக்கப்பட்டுள்ளது. பளிங்கானது தன்னை அடுத்து நிற்கும் பொருளை காட்டுவது போல பிறருடைய முகத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறிப்பறிந்து கொள்வது மிகச் சிறந்த ஒரு பண்பாக கருதுகிறார். இதற்கு கண்ணாடி என்பது முன்னால் ஒரு நாடக நடிகன் பயிற்சி செய்வான். அவன் நவரசங்களையும் தன் முகத்தில் கொண்டு வந்து எப்படி பாவனை செய்து நடிப்பது, எந்த சொற்களை உபயோகிக்கும் போது எந்த பாவனை மேற்கொள்வது என்றெல்லாம் அவன் நடித்து பார்த்து அவற்றை பின்னர் வெளிப்படுத்துவான் தன்னுடைய நாடக பாங்கில். அப்படித்தான் இந்த பிறர் வெளிக்காட்டும் முகத்தின் பாவனையை வைத்து மட்டுமல்லாமல் அவர் அகத்தில் என்ன ஓடுகிறது என்பதை அறிவது மிகச் சிறப்பான ஒன்றாக வள்ளுவர் கூறுகிறார். முகத்தின் முதுக குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தன் முந்துரும். முகத்தால் ஒருவன் ஒரு பொருளை விரும்பினாலும் வெறுத்தாலும் அதை அவன் முகம் முற்பட்டு தெரிவித்தலால் அம்முகத்திலும் அறிவுடையது வேறொன்றுண்டோ. இந்த கேள்வியில் வள்ளுவர் என்ன நமக்கு ஒன்றை தெரிவிக்கிறார் என்றால், பிறருடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் நாம் அறிந்து கொண்டு தெரிவித்தலால் அம்முகம் அறிவுடையது என்று அவர் குறிப்பிடுகின்றார். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார்பெறின். அகத்தின் கண் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அறிந்து சொல்லக்கூடியவரின் முகத்தை நோக்கி நிற்க நாம் வல்லவரை பெற்றால் நாம் எங்கான்றும் எந்த துன்பத்திலும் இடரிலும் இருந்து நாம் விலகி நம்மளுடைய நல்வழி பாதையை நாம் சமைக்க இயலும் என்பதை வலியுறுத்துகிறார். பகைமையும் கேண்மையும்
கண்ணுறக்குமாம் கண்ணின் வகமை உணர்வார் பெறின். பகமை என்பதும் உறவு என்பதும் நம் கண்ணுரைக்கும் கண்ணின் கண்களால் தான் நாம் புரிந்து கொள்ள உணரப்பெறின். வேற்றரசர்களின் பகைமையையும் நட்பையும் அவர் கண்களே அறிவித்துவிடும் என்று பார்வையின் சிறப்பை இதில் கூறுகிறார். நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் கண்ணுங்கால் காண்பலல்லது இல்லை பிற என்பது ஒரு முத்தாய்ப்பான குரலாகும். ஏனெனில் ஒரு பழமொழியுண்டு, கண்ணளப்பதை விட கையென்ன அளந்துவிடும் என்று. கண்ணளப்பதை விட கை அளந்து விடுமா என்று. இது தொழில்நுட்பத்தின் சிறப்பை குறிக்கும். ஒருவர் தொழில்நுட்பம் வாய்க்க பெறின் கண்களால் அளந்து அவற்றை செய்து விடுவர். அந்த தொழில்நுட்பத்தை இதர் வலியுறுத்துகிறார். யாம் நுண்ணறிவுடையோம் என்றிருக்கும் அமைச்சர் பிறர் மனக்கருத்தை அறிதற்குரிய கோளானது அளவுகோல் என்பது ஆராயுமிடத்து கண்களே அன்றி வேறில்லை. கண்களால் நாம் அளக்கப்பெற்றவை எவ்வளவு சிறப்பானது என்பதை வலியுறுத்துகிறார். சிற்பத்தின் முடிவாக கண் திறப்பது என்று வைத்துள்ளார்கள். அதைப்போல் கண் என்பது எவ்வளவு சிறப்பானது என்பதை வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார். நாம் குறிப்பறிந்து செயல்படுவது என்பது நம்மளுடைய இலக்கியங்களை நாம் படித்து படித்து செழுமையாகும் பொழுது, பிறர் நமக்கு முன்னே வரும் பொழுது அவருடைய குறிப்பை நாம் அறிந்து செயல்படலாம். அல்லது அவர் நம்மிடம் பேசும் பொழுது என்ன சொற்களை பேசுகிறார், ஆனால் சொற்களுக்கான பொருத்தம் அவர் உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்ற கருத்திற்கிணங்க கண்ணின் கண் வள்ளுவன் உரைத்த அனைத்தும் நற்சான்றாய் நம்மை வழிநடத்தும், இந்த உலகம் உய்ய நமக்கு வழிகாட்டும் என்பதில் சற்றேனும் ஐயமில்லை என்று உரைத்து என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. குறிப்பறிதல் குறிப்பாய் உணர்த்திருக்கிறீர்கள். குறிப்பாக நீங்க முதல்ல தொடங்கினது ஒரு ஒப்பீடு நல்லா இருந்தது. குறி சொல்லுதல் என்கிற அந்த ஒப்பீடு ஒரு நல்ல ஒரு 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 புதிய விதமான சிந்தனை. மிக்க மகிழ்ச்சி தோழமையே. வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்கள் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். கேக்குது. கவிஞர் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நீங்க ஆரம்பிக்கலாம். அன்பான தோழமைகளே வணக்கம். இன்று குறிப்பறிதல் என்ற அதிகாரம் 71வது அதிகாரம் மிக சிறப்பானது ஒரு அதிகாரம். முற்றோதல் செய்த லத்திகா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும், முற்றோதல் செய்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் செறிவா சொல்லுகிறார், நுட்பமா சொல்லுகிறார், ஆழமா சொல்லுகிறார், அறிவார்ந்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த வள்ளுவர் எவ்வளவு பெரிய மேதை பாருங்க. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தாலே அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று அறிய முடிகிற ஒரு மதிநுட்பம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒரு குறிப்பறிதல் என்பது அது ஒரு மிகப்பெரிய அறிவியல், அது மிகப்பெரிய ஒரு கலை. முகத்தை பார்த்து அவன் பேச வேண்டியதில்லை, பேசாமல் இருக்கும் போதே அவன் உள்ளத்து உணர்ச்சிகளை முகத்தின் மூலம் அறிய முடிகிற வல்லவனே சிறந்தவன். அவன்தான் உலகத்துக்கு அணிகலன் அப்படின்றான். அடுத்தது கடவுளுக்கு நிகரானவன். மற்றவருடைய உள்ள குறிப்பை ஐயத்துக்கிடமின்றி யார் அறிகிறானோ அவன் தெய்வத்துக்கு நிகரானவன். இந்த 2 குறளையும் இன்னொரு குறள், அடுத்த குறள், குறிப்பிற் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல்.
குறிப்பினால் ஒருவருடைய உள்ளக்கருத்தை உணரக்கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆளுமைக்கு நீ எதை கொடுத்தாலும் அவருடைய நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அரசனுக்கு சொன்னது, அமைச்சருக்கு சொன்னது, நீ எல்லாத்துலயும் பொருந்தும். ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடியவன், ஒரு அலுவலர், அவருக்கு கூட பொருந்தும். ஊழியருக்கு கூட பொருந்தும். குறிப்புணர்ந்து செயல்படக்கூடியது என்பது மிகவும் முக்கியமானது. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கிறத விட, அவன் கண்ணை பார்த்தே இவன் யாரியா இவன், கண்களால் தெரிய கண்டேன்னு சொன்னான் பாருங்க. அவன் கற்பிலே சிறந்தவள் என்பதை அவள் கண்ணை வைத்து தெரிந்து கொண்டேன். சில பேரு கள்ள பார்வை பார்ப்பாங்க, சில பேர் நல்ல பார்வை பார்ப்பாங்க. அதே கண்கள்ல அவ்வளவு செய்திகள் இருக்கு, அவ்வளவு ஆற்றல் இருக்கிற கண்களுக்கு. உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் கண்கள் காட்டிவிடும். அவரை முகத்தை விட ஒரு அறிவாளி உண்டான்னு கேட்கிறான் பாருங்க வள்ளுவன். முகத்தினும் முது குறைந்தது உண்டோ? முதுன்னா அறிவு. முகத்தை விட அறிவு வாய்ந்தது உண்டோ? முகத்தை பார்த்த உடனே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். இவன் நல்லவனா, கெட்டவனா, இவன் கோபத்தோடு இருக்கிறானா, இவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறானா, இவன் உவகையோடு இருக்கிறானா, இல்லை உள்ள குமுறலோடு இருக்கிறானா, அல்லது சோகத்தோடு இருக்கிறானா, எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். முகத்தினும் முது குறைந்தது உண்டோ? உவப்பினும் காயினும் தான் உவப்பினாலும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சரி, அல்லது வெறுப்போடு இருந்தாலும் சரி, அல்லது சோகத்தோடு இருந்தாலும், இந்த காயினும்ன்றதுக்கு உரையாசிரியர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. காயினும்னா வெறுப்பு, காயினும்னா உள்ளத்துல சோகத்தோடு இருக்கிறது, எதுவாக இருக்கட்டும். ஆனா முகம் காட்டிடுது இல்ல. அடுத்தது காட்டும் பழகி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும். அருமையான குரல் இது. அவர் ரொம்ப அருமையா சொன்னார் ஐயா இலக்கிய ராஜா. இந்த குரலை பத்தி இதனுடைய இன்றியமையாமையை, இந்த குரலினுடைய சிறப்பை ரொம்ப அழகா எடுத்து காட்டினார். தன் முன்னால் உள்ள பொருளை கண்ணாடி எப்படி காட்டி விடுகிறதோ, அதுபோல உள்ளத்து உணர்ச்சிகளை அவருடைய முகம் காட்டிடும். அருமையான ஊமை. ஊமையின் மூலம் மிக அருமையான கருத்தை சொல்றார். எல்லா குரலுமே ரொம்ப சிறந்தது. இவன் பகைமை கொண்டிருக்கிறானா அல்லது இவன் நட்பு கொண்டிருக்கிறானா? ஒண்ணு வாயில சொல்ல வேண்டியதுல, ஐயா வணக்கம், நான் உங்களின் மீது அன்பாக இருக்கிறேன் என்று வாயிலெல்லாம் பேச வேண்டியதில்ல. கண்ணை பார்த்தாவே போதும். இவன் கண்ணில் கனல் சிந்துகிறதா, கண்ணில் நட்பு வழிகிறதா, அன்பு வழிகிறதா என்பதை கண்ணை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அதான் பாருங்க, பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும். இவன் பகைமை கொண்டிருக்கிறானா, இவன் நட்பு கொண்டிருக்கிறானா என்பது அவன் கண்களே உணர்த்தி விடும். அதை படிக்கக்கூடியவன் திறமசாலி, இதை கண்டுபிடிக்கிறவன் திறமசாலி. என்ன நுட்பமா வள்ளுவர் மனவியலை, உளவியலை ஆராய்ந்து 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 வடித்திருக்கிறார் வள்ளுவர். இவரை பத்தி பேசணும்னா, வள்ளுவரை பத்தி பேசணும்னா என்ன பேசுறது? பேசிக்கொண்டே இருக்கலாம். குறிப்பினால், அவருடைய குரலின் மூலம் கூட குறிப்பினால் பல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு ஒரு இதை படிச்சாவே மனிதனுக்கு ஒரு பயிற்சி வந்துடும். எப்படி நாம் அடுத்தவருடைய முகத்தை பார்த்து புரிந்து கொள்வது என்பதை பயிற்சி வள்ளுவரே நமக்கு கொடுத்துருவார். ரொம்ப சிறப்பு. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல். அதாவது நுட்பம் உடையவன் ஒருவரை அளக்க பயன்படுத்தும் கோல் எதுன்னா அவனுடைய கண்கள். அவனுடைய கண்ணுதான் அளவுகோல். இவன் நல்லவனா, கெட்டவனா, இவன் நாகரிகமானவனா, இவன் நாகரிகமானவனா, இவன் நண்பனா, இவன் பகைவனா, இவன் எப்படிப்பட்டவன் என்பது எல்லாம் அளக்கும் கோல் எதுனா அவனுடைய கண்கள். ஆக இவ்வளவு அருமையான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். இந்த நாள்தோறும் ஒரு அதிகாரம், நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பிலே நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் திருக்குறளை இந்த உலகத்துக்கு எடுத்து விளக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தமிழ் பணி இது! அறப்பணி. தமிழ் பணி மட்டுமல்ல, அறப்பணி. தமிழால் உலகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு இது. இந்த தொண்டு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம பொதுச் செயலாளருக்கு வந்ததே, அதுதான் பெரிய சிறப்பு. ஏற்கனவே அழகிரி சாமியினுடைய கதைகளை சொல்ல வேண்டும் ஒரு எண்ணம் வந்தது.
அப்புறம் தமிழ் மொழி, அதுல இருந்து அப்படியே படிப்படியா தமிழ் மொழிக்கு அடுத்தது அப்படியே கீராவுக்கு அடுத்து நம்முடைய வள்ளுவர் பேராசான் ஜீவா சொல்றாரு பாருங்க, திருக்குறள் உறுதியும் பொருளும் அழகும் ஆழமும் கருதியும் நான் தமிழச் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று கொண்டேன்னு பாரதி சொல்றான் பாருங்க. அத மாதிரி ஜீவா என்ன சொல்றாரு, ஒரு பொது உடைமையாளன் திருக்குறளை தெரிந்திருக்க வேண்டும். திருக்குறளை தெரியவில்லை ஆனாலும் அவன் கம்யூனிஸ்டே கிடையாது. அப்போ தமிழனாக இருக்கக்கூடிய ஒரு பொது நான் தமிழில் கப்பலுடைய தமிழன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதா? பின்னோர்களுக்கும் உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. குறிப்பால் உணர்ந்து விட்டேன் ஐயா. நன்றி 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 தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பாலாஜி தோழர். ஐயா பாலாஜி ஐயா. வணக்கம் தோழர். இணைய வழியில் இலக்கிய ஆர்வலர்களை இணைத்து இனிய உரைகளையும் கருத்துகளையும் கூறுகின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். இன்றைய முற்றுவதல் செய்த மாணவி மிகவும் தெளிவாக உச்சரித்து குரலை மிகவும் சிறப்பாக கூறினார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் இலக்கியராஜா அவர்கள் மிகவும் சிறப்பாக சுருக்கமாக விளக்கி பேசினார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மற்றும் இன்றைக்கு பின்னோட்டம் அளித்த மேலாள் பொதுச் செயலாளர் அவர்கள் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் அழகிய ஒளி தரும் பாரதி, பாரதியார் எப்படி ஊர் கூடி தேர் இழுப்போம் என சொன்னார்களோ அப்படி நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் என்கின்ற தேரை செதுக்கிய இலக்கிய பேராசான் அவர்களை நம்முடைய இலக்கிய போராளியாக, சமதர்ம இலக்கிய போராளியாக இருக்கின்ற ரவீந்திர பாரதி ஐயாரின் அவர்களின் பணி, இலக்கிய பணி மிகவும் சிறப்பு. இன்றைக்கு குறிப்பறிதல் அதிகாரத்தில் மனதில் உள்ளவற்றை மிகவும் தெளிவாக துணிச்சலாக உரைப்பவர்கள் மனிதனாக இருந்தால் அவனை தெய்வமாக நினைக்க வேண்டும் என்பதை கூறியுள்ளார் வள்ளுவர். அதை நான் எப்படி எடுத்துக்கொள்கின்றேன் என்றால், நம்முடைய இலக்கிய ஆசான்களும் ஆளுமைகளும் உள்ள ஆலயமாகத்தான் நம்முடைய பெருமன்றத்தை கருதுகின்றேன். இதை ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், எப்படி மக்கள் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து அருளை பெறுகின்றார்களோ அப்படி நம்முடைய பெருமன்றத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள ஆளுமைகளை காணும்போது நமக்கு தெளிவான பொருள்களும் கருத்துகளும் கிடைக்க பெறுகின்றோம். அடுத்து, குறிப்பறிந்து ஒருவனுடைய குறிப்பை அறியாமல் இருந்தால் அவன் உறுப்புகள் கூட பயனில்லை என்பது அவன் ஒரு சொல்லும்போது அதை பத்தி நாம சரியா நினைக்கலன்னா அது சரியில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகவும் சிறப்பு. அகத்தின் அழகு முகத்தில் காட்டிவிடும் என்கின்றார். ஒருவன் மீது வெறுப்பு இல்லை என்றால் அதை அவன் முகம் காட்டிவிடும் என்பது எவ்வளவு தெளிவாக கூறுகின்றார். அறிவின் அளவுகோலாக கண்ணை கூறுகின்றார். இப்படி பல்வேறு விஷயங்களை குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் என்று கூறுவதை வாழ்வியலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். நான் இலக்கிய ஆர்வலர் மட்டும்தான் ஐயா, இலக்கிய ஆய்வாளன் இல்லை. ஏன் இதை பெருமன்றத்தில் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், பெரிய இலக்கிய ஆளுமைகள், ஆய்வாளர்கள் கருத்துக்கிடையில் நாம் கூறும் கருத்துக்கள் தவறாகிவிடுமோ என்பதால் தயக்கம்தான். இனி வரும் காலங்களில் இணைய வழி தொடர் என்கின்ற தொடரில் கலந்து என்னை செழிப்பாக்கிக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த பெருமன்ற ஆளுமைகளுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி தோழமையே. கருத்து சொல்லுவதற்கு படிப்பறிவு ஒன்றும் தேவையில்லை, பட்டறிவே போதுமானது. படித்தவர்களெல்லாம் கருத்தை சரியாக சொன்னால் ஏன் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள், காவல்துறைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுந்துவிடும். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் படிச்சவங்களை காட்டிலும் படிக்காதவங்க இந்த நாட்டுக்கு நல்லதே நிறைய செய்கிறாங்க. போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல வேண்டாம். அடுத்து அம்மா அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி மிக அருமையாக முற்றோதல் செய்தார். அவருக்கு பாராட்டு வாழ்த்துக்கள். அடுத்து உரையாசிரியர் சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக கூறினார். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து இன்றைய தலைப்பு குறிப்பறிதல். திருக்குறள்ல 2 இடத்துல வருது இந்த குறிப்பறிதல் என்ற தலைப்புல 2 அதிகாரம். 1 பொருட்பால்ல வர இன்று நாம் பார்க்கும் இந்த அதிகாரம், இன்னொன்று காமத்துப்பாலில் வருவது. காமத்துப்பாலில் வரும் குறிப்பறிதல் அகவாழ்வு சார்ந்தது, பொருட்பாலில் வரும் குறிப்பறிதல் புறவாழ்வு சார்ந்தது. இதில் வரும் 10 குறட்பாக்களும் பார்த்தா அந்த மன்னருக்கு உட்பட்ட அந்த முடியாட்சி சார்ந்த ஒரு கருத்தாக தான் இருப்பதாக உள்ளது. ஆனா இன்னைக்கு அன்றாட வாழ்விலும் வரும். நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் பாருங்க, அப்படியே கண்ணாலேயே பேசுவீங்க. அது நிறைய பார்க்கலாம். இந்த எக்ஸாம் டியூட்டி போறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்லயே அப்பா வேலைக்கு போயிட்டு உள்ள வந்தா அம்மா அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அவர் என்ன மனநிலையில வந்திருக்காருன்ட்டு. அது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துருக்கோம் அந்த இது. அடுத்து பார்த்தோம்னா நண்பர்களுக்குள்ள பாருங்க, என்னடா மச்சான், என்னடி சோகமா இருக்க, என்னாச்சு, அந்த முகமே காட்டி கொடுத்துற. ஐயா அவர்கள், நமது மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் மிக அழகாக அந்த இதை சொல்லிட்டாங்க. அதனால அதுல அதிகம் சொல்வதற்கு இல்லை. அந்த முகமே ஒருவருடைய நல்லதையும் கெட்டதையும் வெளிப்படுத்தும், அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய 10 குறள்ல ஒரு 2 இது மட்டும் எனக்கு பிடிச்சத உங்க முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த 3வது குறள் பாருங்களேன். அதுல குறிப்பீர் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். அந்த கொடுத்தும் குழல் யாருன்னா அந்த குறிப்பால் உணர்றவங்களை, அந்த உண்மையை உள்வாங்க கூடியவங்களை எதையாவது கொடுத்தாது தக்க வச்சுக்கணும். அதாவது ஒரு நாட்டு தூதுவன் இன்னொரு நாட்டுக்கு போறான். ஒரு போனவன் எந்த ஒரு ஓலையும் மன்னர்கிட்ட கொடுக்கல, நேரா போறான், மன்னரை வணங்குறான். மன்னர் அமர்ந்திருக்க ஆசனத்தை சுத்தி வட்டமா ஒரு கோடு போட்டு தூதுவன் அமரக்கூடிய இதுல உக்காந்துட்டான். எதுவும் பேசல. மன்னருக்கும் ஒன்றும் புரியல, அவையில் இருந்த யாருக்குமே புரியல. அப்புறம் அவை கலைஞ்சதுக்கு அப்புறம் மந்திரி சொல்றாரு, இவன் எதையோ சொல்ல வர்றான், நம்மளால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. இங்க ஒரு பெரிய வணிகன் இருக்காரு, புத்திசாலி, அவரு அழைச்சிட்டு வர்றாங்க, நாளைக்கு அவையில என்னன்னு பாத்துக்கலான்னு. மன்னரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இந்த அமைச்சர் போய் அந்த வணிகன்ட்ட, இன்னைக்கு அவையில இப்படி நடந்துச்சு, அது என்னன்னு எங்களுக்கு புரியல, நீ கொஞ்சம் அவைக்கு அது என்னன்னு எங்களுக்கு புரிய வை அப்படின்னு சொல்லும்போது, சரி நாளைக்கு நான் அவைக்கு வர்றேங்கன்னு. மறுநாள் அந்த வணிகன் கிளம்பும் போது கொஞ்சம் நெல்மணிகள், கோழிக்குண்டு, ஒரு சேவலை பிடிச்சிட்டு போறாரு. அங்க போன உடனே எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, இந்த தூதுவனும் உட்கார்ந்துருக்கான். வணிகன் என்ன பண்றாரு, அந்த 2 கோழிக்குண்டு அப்படி இந்த தூதுவனை விட்டு உருட்டி விடுறாரு. உடனே அந்த படை வீரன் அவன் கொஞ்சம் நெல்லை தூவி விடுறான். தூவி விட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுகிட்ட இருக்கிற சேவலை விடுறாரு. அந்த சேவலை இறக்கி விட்ட அந்த சேவல் எல்லா நெல்மணிகளையும் கொத்தி திங்குது. இத பார்த்த தூதுவன் ஒரே ஓட்டம் ஓடிடுறான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னையா இதுக்கு அர்த்தம், 2 பேரும் என்ன பண்ணாங்க, இவன் ஏன் தூதுவன் ஓடுறான், என்ன சொல்ல வந்தான், என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஏன் ஓடுறான், இதான் கேள்வி. அப்புறம் மன்னர் கேட்கிறாரு, வணிகரே என்ன நடக்குது,
இந்த தூதுவன் எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தான், எதுக்கு என்னோட இருக்கையை சுற்றி வட்டமிட்டான், இப்போ உங்க 2 பேத்துக்குள்ள நடந்ததை நாங்க பார்த்தோம், இதுக்கு என்ன பொருள் கொஞ்சம் சொல்லுங்கும் போது அந்த வணிகன் அமைச்சரை மன்னிக்கும் மன்னரை வணங்கி, நேத்து அவன் வட்டம் போட்டது நம்ம நாட்டை அவன் அந்த தூதுவனோட மன்னன் முற்றுகையிட போவதாக அதை அறிவிக்கிறதுக்கு வட்டம் போட்டான். நான் இன்னைக்கு கோழி குண்டு விட்டேன் பார்த்தீங்களா, அது கோழி குண்டு விட்டத எதுக்குன்னா உங்க நாட்டு வீரர்கள் கோழி குண்டு விளையாடதான் லாய்க்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் கோழி குண்டு விட்டேன். அவன் உடனே நெல்மணிகளை தூவினான், எங்க நாட்டுல நிறைய படை வீரர்கள் இருக்காங்கன்னு. நான் உடனே எங்க நாட்டு ஒரு வீரரே போதும் உங்க எல்லா வீரர்களையும் அழிக்கிறதுக்குன்னு சேவலை விட்டேன், அவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டான் அப்படின்னு. அந்த குறிப்பால் உணரணும், அததான் எதை கொடுத்தாலும் அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்ட்டு. இதுக்கு நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம பீர்பால் அக்பர் அவையில பீர்பால் இருந்தார், அவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் அக்பர் என்ன பண்றாரு, ஒரு ஓலையை கொடுத்து பக்கத்து நாட்டு மன்னர்கிட்ட கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. ஏதோ சத்தமாக இருக்கிறது. ஆமா, கொஞ்சம் பொறுங்க, எதுன்னு நான் பாக்குறேன், நானும் சுத்தி பாக்குறது தெரியல. நீங்க பேசுங்க, நான் என்னன்னு பாக்குறேம்மா. சரி, நான் அந்த பார்க்கிறேன். நீங்க பேசுங்க. பீர்பால் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போறாரு. அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச விட்டு அந்த நாட்டு மன்னர், பீர்பால் ரொம்ப கெட்டிக்காரர், புத்திசாலின்னு சொல்றாங்க, அவர் புத்திசாலியா என்னன்னு பார்க்கணும், அவரை மட்டம் தட்டணும்ட்டு அவரோட அரசவையில இருக்கக்கூடிய ஒரு சேவகனை மன்னராட்டம் அலங்கரிச்சு அவரோட இருக்கையில உட்கார வச்சுட்டு இவரு ஒரு காவலாளி கணக்குல கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு. அவையில எல்லாரும் இருக்காங்க, இவர் போறாரு, உள்ளார நுழையிறாரு. நேரா பார்க்கும்போது அந்த மன்னர் உட்கார்ந்துருக்காரு, அந்த வேடமிட்டவர் உட்கார்ந்துருக்காரு, அவரையும் பார்க்கறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த காவலாளி மாதிரி வேடமிட்டு நின்று கொண்டிருந்த மன்னரை வணங்கி இந்த ஓலையை கொடுக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியம். நான் மன்னன் இல்லை, காவலாளின்ட்டு, நீங்கள் தான் மன்னர், எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். நீ எப்படி கண்டுபிடிச்ச பீர்பால், உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்க, இருந்தாலும் நான் காவலாளி வேஷத்துல இருக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சேன்னு. முதல்ல நான் மன்னரை தான் விட்டு பார்த்தேன், அந்த மன்னராக உட்கார்ந்து இருந்தவர் கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சுது. ரெண்டாவது, அதே சமயம் எல்லாருடைய கண்களும் உங்க பேர்லதான் விழுந்துச்சு. அப்போ ஏன் எல்லாரும் உங்களை பாக்குறாங்கன்னு உங்களை பார்க்கும்போது உங்கள் கண்களில் ஒரு கம்பீரம் தெரிந்தது. அப்பொழுதுதான் நீங்கள் தான் மன்னர் என முடிவுக்கு செய்தேன் அப்படின்னு பீர்பால் சொல்றாரு. அப்போ இந்த குறிப்புகளை பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியம். அத வள்ளுவர் என்ன ஒரு அழகா 10 குறளையும் திரும்ப திரும்ப வாசிச்சோன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இது மாதிரி நிறைய 10 குறளுக்குமே நிறைய சொல்லலாம். இந்த பீர்பால், அக்பர் பீர்பால், இது அந்த கடைசி குறள் இருக்கு பாருங்க, நுண்ணியம் என்பார் அலங்குங்கோல் காணுங்கால் கண் நல்லது இல்லை பிற. அதாவது அந்த நுட்பமான அறிவுடையவர்களோட கண்கள்ல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த 10வது குறளுக்கு இது ஒரு சான்றா சொல்லலாம். நிறைய ஆளுமைகள் அடுத்தடுத்து சொல்ல இருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, காலமறிந்து நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று முற்றோதல் செய்த மாணவி மிகவும் சிறப்பாக, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த குரலுக்கு அந்த தகுந்தவாறு உச்சரிப்போடு சொன்ன விதம் அருமையா இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதேபோல் ஐயா இளைய பாரதி ஐயா, இளைய பாரதி வளையால் வளைய வந்த பாரதி, உரை கருத்துக்களால் நம் காதில் நுழைந்த பாரதி, எடுத்துக்காட்டுகளால் நம்மை அருகில் அழைத்த பாரதி, நம்மை குறிப்பறிதல் அதிகாரத்தை திளைக்க வைத்த பாரதியாக இன்று
திகழ்ந்தார்கள். அவர் வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அவருடைய உரையை பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுகளோட அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். அதேபோல் இன்றைய அதிகாரத்தில் குறிப்பறிதல்ல 3வது குறள், 4வது குறள், 5வது குறள், இந்த 3 குறள்களிலுமே உறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வள்ளுவர். இந்த உறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது குறளில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய உறுப்பு என்று நாம் எதை எதிர்த்து கொள்ள வேண்டி இருக்கின்றது என்றால், ஏதாவது ஒரு உறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம 2 விதத்துல பார்க்கும்போது எந்த உறுப்பை கொடுக்கறதுன்னு நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். அப்படி கிடையாது. இருந்தா கூட அவருக்கு உறுப்பு என்பது என்ன? ஒரு பொறுப்பை கொடுங்க, ஒரு பதவியை கொடுத்து அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக அமைந்த உறுப்பாக இருக்கிறது. அடுத்து ஒரு உறுப்பு வருகிறது 4வது குறள்ல, உறுப்போ ரணேரா வேறு அப்படின்னு இருக்குது. அந்த உறுப்பை பொறுத்தமட்டில் அவருடைய வடிவமும் இவருடைய வடிவமும் எல்லாம் ஒத்து இருந்தால் கூட அறிவு என்ற உறுப்பிலிருந்து அவர் மாறுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதே போல் 5வது குறளில் பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து அதை உறுப்பாகவே காட்டிவிட்டு, இப்படி ஒரு கண்ணு தேவைதானா, அவர் புரிஞ்சுக்கிடவே முடியாத கண் தேவையா, அந்த உறுப்பு தேவையா என்று சொல்வதாக இந்த 3 இடத்திலும் உறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினா கூட 3க்குமே நாம் அர்த்தங்களையும் தெளிவுகளையும் நம்ம தனியா கொஞ்சம் பிரிச்சு எடுத்து பார்த்தா தான் அதனுடைய குறளுடைய அர்த்தமே நம்மளுக்கு புரிகின்றது. அந்த வகையில் மிகவும் சிறப்பான ஒரு அதிகாரமா இருக்கிறது. இன்னொன்று 7வது குறளில் முதுக்குறைந்தது அப்படின்னு இருக்கு. அந்த முதுக்குறைந்தது, அது குறைந்ததுன்னா இப்ப அதனுடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முதுக்கு உரைத்ததா இல்ல முதுக்குறைந்ததா, உறைந்ததுன்னுங்கும் போது அது இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், உரைத்ததுன்னா சொல்லியதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அது வந்து ஒருவேளை ஒரு மிஸ்டேக்க தவறாக இருக்குமோ என்று எனக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தம் புரியவில்லை, அந்த முதுக்குறைந்ததுக்கு. அதை கொஞ்சம் என்னன்னு பார்த்து நம்மளுடைய ஆளுமைகள் கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன். அதேபோல் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணால், அதாவது பகைமையா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி, அதை கண்ணால கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியவரை துணையாக வைத்துக் கொண்டால் அதுவே வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவேளை பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் உடைமை வந்து யாரு சொல்றாங்களோ அவருதான் அந்த கண்ணை பெற்றிருக்க வேண்டுமா, இல்லையா, இல்ல அவரை துணையாக பெற்றோர் பெற்றிருக்குமா? அப்படி துணையாக வச்சிருக்கிறவர் வந்து அந்த கண்ணை வச்சிருந்தாருன்னா அவர் வந்து அடுத்தவரை பார்க்கும்போது இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப இவர் கண்ணை பார்க்கறதா அவர் கண்ணை பார்க்கறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எழுகின்றது. இப்படி ஒரு 3 விதமான சந்தேகங்கள் என்னிடத்தில் இருந்தது. அதைத்தான் நான் இப்பொழுது குறிப்பிட்டேன். மற்றபடி குறிப்பிடுவதனுடைய அதிகாரம் மிகவும் சிறப்பா இருந்தது. ஐயா ரவீந்திர பாரதி ஐயானுடைய பின்னூட்டம் மிகவும் அருமை. அறச்செல்வியம்மா வழக்கம் போல் ஒரு அருமையான எடுத்துக்காட்டுகளை சொல்லி இந்த குறிப்பிடுதல் அதிகாரத்தை நம்மளுக்கு விளக்கினார்கள். இளைய பாரதி ஐயாவுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வணக்கம். வாழ்க வளம்பா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. எப்படி சொல்றது, இந்த முதுக்குறைந்தங்கிறது அது ரொம்ப எளிமையான சொல்லுதான். அது ஒரு பெரிய முதுக்குறைந்து குறைந்த அப்படின்னா கவர்ச்சியற்ற அல்லது ஒழுக்கமற்ற, ஒழுங்கற்ற அல்லது தோற்றம் குறைவாக அப்படிங்கிற பொருண்மையில தான் அது பொருள்படும். சரிங்களா? அது அது ரொம்ப எளிமையான சொல்லுதான். சரி, அடுத்தடுத்த விஷயங்கள் பேசும்போது பேசுவோம். நன்றி. அடுத்து ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொழில்நுட்பம், வளர்ச்சி மற்றும் வேலையின்மை பிரச்சனைகள் குறித்த அனைத்திந்திய முற்போக்கு பேரவை கருத்தரங்கம் பாட்னாவில் நடக்கிறது. அதுல பார்வையாளராக கலந்து கொள்ள இங்க வந்திருக்கிறோம். இங்க இருந்து நான் அவங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு இந்த கண் பயன்படுதுங்கிறதுனால 8 மணிக்குள்ள இங்க ரூமுக்கு வந்துட்டோம். அப்ப கண்டிப்பா குறிப்பறிதல் எடுத்து உட்காந்துடணும்ட்டு கடகடன்னு படிச்சேன். திருக்குறள் புக் இல்லாம இப்ப எங்கேயுமே கிளம்புறது இல்லைன்னு ஆயாச்சு.
இப்ப இங்க வந்து 19°C தான் வெப்பநிலை இருக்குன்னு, நைட்ல இன்னும் கொஞ்சம் குறையும்ன்றாங்க, 16 வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு முற்றோதல் செய்த பாப்பா லத்திகா மிக அருமையாக முற்றோதல் செய்தாங்க. அடுத்து உரைப்பொழிவு தந்த ஐயா இலக்கிய ராஜா அவர்கள் அவங்க எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியாக அவங்களுடைய உரைப்பொழிவை அருமையா தந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப நான் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு திருக்குறள் அது என்னதுன்னா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அந்த திருக்குறளை எப்பயாவது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஒரு மாதிரி கடுகடுன்னு யாரும் இருக்கக்கூடாது. இப்ப சின்ன குழந்தைகளே பாருங்க, அன்பா பார்க்கும்போது அவங்கள்ட்ட அவங்க நல்லா பழகும். அப்ப அந்த முகத்துக்கே மிக முக்கியமான உறுப்பாக அந்த கண் இருக்கிறதுனால கண்ணுல கருணை தான் ரொம்ப இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. இது அரசருடைய உள்ள கருத்தினை அவர் கூறாமலே அமைச்சர் அறிஞ்சிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட அதிகாரம் தான் இந்த குறிப்பறிதல் அதிகாரம். இதுலயே நம்ம பழைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கல்லுன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம அன்போட பார்த்தா அதுல தெய்வமே வரும் அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு நிகழ்வு தான். அடுத்து இந்த கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே அப்படிங்கிற அந்த சாதாரண வரிகள்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய விளக்கங்கள் நமக்கு இருக்கு. 10 குறள்களும் முத்துக்குறள்களாக இருந்தன. உரைப்பொழிவு தந்த இலக்கிய ராஜா ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. நல்ல ஒரு உதாரணம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இந்த குறிப்பறிதலுக்கு இதை காட்டில இந்த ஒரு உதாரணமே எல்லா திருக்குறளும் இந்த இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் ஒப்பீடு பண்ணலாம். நல்ல உதாரணம். குறிப்பறிந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் என்னுடைய அருமை சகோதரி. தாங்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய தமிழாசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள். மேரிமா உங்களை கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூப்பிடுங்கய்யா, சொல்றேன். சரி ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. அவங்க தமிழ்நாடு கலை இலக்கிய மன்ற ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிடுதல் என்ற இந்த அதிகாரத்தை முற்றோதல் செய்த மாணவி மிகச் சிறப்பாக செய்தார். அதே போல தோழர் அவர்கள் அந்த குறிப்பிடுதல் சொல்லும் போது குறியை பற்றி சொல்லி ஆரம்பித்தார். குறி சொல்லுதை பற்றி சொன்னார். இந்த குறிப்பிடுதல் திருக்குறள்ல பார்த்தோம்னா முதல்ல 701, 702 அந்த 2 திருக்குறளையும் வந்து அரசனை பத்தி அமைச்சனை பத்தி சொல்லிட்டு மற்றவங்க மனசுங்களுடைய அந்த கருத்தை ஐயமின்றி அறிவதற்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வந்து தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 704வது குறள்ல உறுப்பு பத்தி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 703, 706, 707, 708 எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா முகத்துலதான் சொல்றாங்க. ஒருத்தனுடைய முகக்குறிப்பினாலதான் அவனுடைய கருத்தை வந்து நாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல அடுத்தது காட்டு பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்து காட்டு முகம் சொல்லிட்டு முகத்தை தான் சொல்றாங்க. முகத்துக்கு தான் வந்து அந்த 4 அதிகாரமே முகத்துக்கு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் 703ல பாத்தீங்கன்னா இந்த குறிப்புணர்வாரி உறுப்புகள் யாது கொடுத்தும் கொள்ளன்னு சொல்றாங்க. 703ல 3 குறள் வந்து கண்ணை பத்தி சொல்றாங்க. 709வது குறள்ல பாத்தீங்கன்னா பகைமையும் கேள்வியும் கண்ணுரிக்கும் கண்ணின் மகமை உணர்வு. கண் பார்வையினாலதான் என்ன செய்யலாம் கருத்தை வந்து உணர்த்த முடிய சொல்றாங்க. அதே கண்ணுதான் அதுல வந்து 3 குறள்ல கண்ணை பத்தி சொல்றாங்க. கண்ணை பார்த்தாலே நமக்கு கண்டிப்பா தெரியும் என்ன ஒருத்தருடைய மனசுக்குள்ள இருக்குதா, அவங்க வந்து உண்மையுமே சந்தோஷமா இருக்காங்களா சோகமா இருக்காங்களா எல்லாமே கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அத கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க. நிறைய பாடல் கூட கண்கள் இங்கே நெஞ்சம் அங்கே அப்படிங்கிற பாடல் கூட இருக்கு. இந்த 706வது பாட்டுக்கு கேட்கும்போது எனக்கு வந்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்து காட்டும் முகம் சொல்லும் போது எனக்கு வந்து விருந்தோம்பல் வரக்கூடிய மோப்பக்குளைய மனுஷ முகம் திருந்து நோக்குளையும் இருந்து அந்த திருக்குறளும் எனக்கு வந்து அந்த முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அது போல இன்னைக்கு வந்து அந்த குறிப்பறிதல் உண்மையில வந்து ஒருத்தருடைய குறிப்பு அறிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன செய்யலாம், அவங்க யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. ரொம்ப அருமையான தோழர் அவர்கள் தங்களுடைய அந்த விளக்கு உரை வந்து மிக சிறப்பாக இருந்தது. தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்திற்கு இந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு நன்றி கூறி வருகிறேன். வணக்கம். நன்றி தோழமையே.
நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் தமிழாசிரியர் ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள். முகம் காட்டாது திருத்தி முகம் காட்டுகின்ற திருந்திய மன்றமே, வருத்த முகம் காட்டாது வாழ்த்து முகம் காட்டுகின்ற வல்லன்மை மன்றமே, பொருத்த முகம் காட்டுகின்ற பெரியோர்கள் சபையிதலே பொருந்த முகம் காட்டுகின்றேன். வெளியார் முன் ஒளியராய் இருத்தல்தான் திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு என்றே காட்டிவிட்டான் வள்ளுவன் என்பதனால் ஒரு முகத்தை காட்ட வந்து உள்முகத்தை மறைத்தாலும் நிலாமுகத்தை காட்டுகின்ற நீலவானம் அல்லவா நண்பர்களே. என் முகத்தை காட்டு முன்னம் வெண்முகத்தை காட்டி வைத்து தன்முகத்தை உழைப்பை தண்டமிழில் தான் தோய்ந்த தன்மைதனை காட்டிவிட்ட இருவரையும் வாழ்த்துகின்றேன். இருவரும் இருகன் என்று சொன்னால் தருகன் யாருக்கும் இல்லை, பொருகன் வெறும் கருத்து முகம் ஒன்று சொல்வேன், மனமா நெஞ்சா என்று கேட்டால் மருத்து முகம் எதை சொல்வேன். ஆனாலும் இப்படி சொல்கின்றேன், தமிழர் முகம் போல் ஒன்று தாய்முகம் வேறெங்கு, கன்றுக்கு தாய் போலும் கனிவு முகம் பார்க்கின்ற சண்முகத்தை நித்தம் தொழும் கருமுருகன் இருப்பதனால் குனிமுகம் காட்டுகின்றேன், குளிர்முகம் வேறெது. ரவீந்திர பாரதி இருப்பது போதாதென்று இளைய பாரதியும் இன்று இணைகையில அவர் இருக்க இலக்கிய செல்வரென இணைந்தாரே என் சொல்வேன். தோற்றத்தால் இருவரும் ஒத்தார், ஆடி அணைந்தார் ஒருவர், ஆடி அணிந்தார் அவரே ரவீந்திர பாரதி ஐயா. ஆடி அணிந்தார் ஒருவர், ஆனாலும் ஆடிநிழல் காட்டுகின்ற மாடெனவே செல்வமெல்லாம் மாற்றி அமைக்கின்ற மகத்துவமாய் ஆடியின்றி அணி என்று சொல்லி ஆணி உலகிற்கு வேறு எது என்று கேட்டு புரட்டாசி கூறவில்லை, வைகாசி என்றும் கேட்கவில்லை என முத்தமிழ் கலைஞரின் 12 மாத கவிதை போல் முத்து முத்தாய் கவிதை தந்தார். சகோதரி அதை அழகா சொல்லும் பொழுது 10 குறளும் முத்து குறள்கள் சகோதரி முந்தினார்கள். இப்போ பெரும்பாலுமே நோக்கக்குழையும் விருந்துன்னு சகோதரி சொன்னது ஒரு இயைபு. அகனமர்ந்து ஈதலின் நன்றே எப்போன்னா முகனமர்ந்து இன்சொல் ஆக பெறுதல் வேண்டும் இல்லையா. ஆகையினாலே முகபாவம் முகக்கண்கள் இருந்தாலும் அவர் ஐயா கேட்ட மாதிரி கேட்டது ரொம்ப நேர்த்தியான வினா. ஒருவருடைய முகபாவம் என்பது சார்ந்தவருக்கா அல்லது அந்த மாதிரி கொண்டு போனார். அவருடைய சிந்தனை சரியான வினாதான். ஆனாலும் இப்படி நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். சமன் செய்து சீர்தூக்கும் அணி கோடாமை, ஒருபால் கோடாமை எப்ப வருது அப்படின்னா வெறும் புறக்கண்ணினாலே வருவதே இல்லை. ஆகையினாலதான் அகக்கண் கொண்டு காண வேண்டும். ஆகையினாலே இன்றைக்கு அகக்கண்ணை காண்பதற்கு முகமும் புறக்கண்கள் காட்டுதற்கு விழியும் என்று இரண்டையும் வள்ளுவனால தவிர்க்க முடியல. வள்ளுவன் நுண்மான் நுழைபுலத்தினாலே சொல்வது பாராட்டுக்குரியது. சகோதரர்களே, ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். மன்றத்தின் சார்பிலே முகம் காட்டினாரா இல்லை முகத்திலே இருக்கும் கண்ணைத்தான் சீர்தூக்கினாரா என்று பார்த்தால் ஏன் ஆகுபெயராக கொள்ளக்கூடாது? என்னுடைய சிந்தனை, ஆகுபெயராக கொள்வோமேயானால் கண் முகத்திற்கா முகம் கண்ணிற்கா இருக்கலாம் இல்லையா? ராஜநடை இருக்கலாம் கம்பீரமா, கம்பீர நாயக. அத தவத்திரு குன்றக்குடி சாமி பேசும்போது நாடாளு நாயகன்னு ரெண்டே சொற்கள் தான் 1.25 மணி நேரம் பேசினாங்க. 1990 அதே சொல்றேன், வேந்தம்பட்டி கல்லூரியில. ஆகையினால நாடாளு நாயகன் எங்கே இருந்து சாமி எடுத்தாங்கன்னா நாதவிந்து கலாதி நமோ நம என்கிற பாடல்ல எடுத்துட்டு நாடாளு நாயக ராஜ கம்பீர என்று தொடர அந்த முழு திருப்புகழையும் அன்றைக்கு அந்த 1.25 மணி நேரத்துல நடத்தினாங்க. தமிழண்ணல் ஐயா அப்படியே உச்சி குளிர்ந்துட்டாங்க. அப்போ மதுரை பல்கலைக்கழகம் அண்ணல் தமிழண்ணல் ஐயா
அப்போ எதுக்கு இவற்றை சொல்லுகிறேன்? ராஜபாரத்தில் இருக்கிறவனுக்கு கண் என்னதான் மறைச்சாலும் வெளிப்பட்டு விடும். அவன் கண்கள் சாதாரண இல்ல, மண் சிவக்க கண் இல்லையா? அதோடு மட்டுமல்ல, வெறுமனே வீரத்தால் மட்டும் அவன் பாராட்ட பெறுவதில்லை. அகக்கண் கொண்டு போனா போதுன்னு மன்னிக்கிறான் இல்ல, எதிரிக்கே கொடுத்துடுறானே. எந்த இலக்கியம் சிந்திச்சது? கலிங்கத்து பரணி தவிர, பரணி இலக்கியம் தவிர தோற்று போன மன்னனுக்கு கூட பாராட்டு வேண்டும், அவனையும் கீழே போட்டு விடக்கூடாதுன்னு தமிழனை தவிர வேறு யார் சிந்திக்க முடியும்? ஆகையினாலே வள்ளுவர் நடுநிலையிலே நின்று தெய்வ புலவராய் துலங்குகிறார். இல்லைன்னா மாதானு பங்கி வாய்த்திருப்பாரா? இல்லையா? ஆகையினாலே வெறுமனே கண்கள் ஏமாற்றும் சில நேரத்துல. ஏன்னா கண்கள் பார்க்கிற பார்வையிலே பிறழ் பார்வைன்னு இலக்கியம் சொல்லுது. ஒரு சாக் பீஸை தூக்கி பாட்டிலுக்குள்ளார போடுறீங்க, நேரா தெரியுற மாதிரி வளைஞ்சு தெரியும். ஆகையினால கண்கள் ஏமாற்றி விடும் என்பதை வள்ளுவர் நன்கு அறிந்ததுனால தான் முகம் என்றும் சொல்லி கண் என்றும் சொல்லி வேறு அதன் மூலமாக உய்த்துணரும்படி அகக்கண்ணையும் சொல்லி இருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆகையினால மன்றத்திலே இன்றைக்கு அகக்கண் நிறையும்படியாக சொற்பொழிவு அமைந்தது, புறக்கண் குளிரும்படியாக சொற்பொழிவும் முற்றுவதலும் அமைந்தது. ஆனால் என்ன, பின்னூட்டம் தருகிறவர்கள் ஏன் தங்கள் முகத்தை மறைத்து மறைத்து மேகக்கூட்டத்திற்கு இடையிலே சொல்லம்புகளை போடுகிறார்கள் என்று புரியவில்லை. வெளிப்படுங்கள், இருட்டடிப்பு செய்ய வேண்டாம். நாளைய காலத்துல வெறும் சொற்களை கேட்பதை விட உங்கள் முகபாவங்களோடு சொற்களை கேட்கிற பொழுது எப்படி ஒரு தாயை நோக்கி, அப்படி தயாவாகிய தாயை நோக்கி தாய் கருணைக்காக ஏங்கி பிள்ளை இருக்கிறதோ அப்படியே நீண்ட ஏக்கத்தை வளர்க்கிறீர்கள். எல்லோருமே முகம் வெளிப்படும்படி பேசலாம் என்று சொல்லி, ஏன்னா நரைத்தாடியா இருக்கிற நானே முகம் வெளிப்படும் போது இளமையோடு இருக்கிற நீங்கள் வெளிப்படலாமே. வரவேற்கின்றேன். அகக்கண் கொண்டு அனைவரையும் துதித்து இடமமைகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தான் கவிதை சொல்லுவீங்களா? நாங்களும் சொல்லுவோம். உங்களுக்காக ஒரு கவிதை. மன்றம் பொறுத்தருள்க. ஏன்னா ஐயா சொன்ன பிறகு நாமளும் ஏதாவது ஐயா சொல்லலைன்னா ஒரு மாதிரி ஆயிடும். தமிழின் வழியில் ஒளியும் அறிவின் கதிரும் பரப்பும் நாகராஜன் அவர்கள் தமிழ் தேதி. மனதில் பரவி வரும் நம் நெஞ்சின் ஓசை, சிந்தனை தெளிவாய் வழிகாட்டும். பண்டையதை புதிய பார்வையில் பார்ப்போம். தமிழின் ஆழமை கண்டு கொள்ளும் அவரின் வார்த்தை நம் வாழ்விற்கு வழிகாட்டும். அழகிய தமிழ் இலக்கியத்தை புனைந்த அவர் மனம் தமிழின் வாழ்வாக அமைந்த. சொற்களில் ஓர் உண்மை, சொற்களில் ஓர் உண்மை வழிகாட்டும் பெருமை. அவர் மன்றத்தின் வழிகாட்டும் பெருமை. தமிழ் சிந்தனையில் உலகம் புரிந்தது. உங்கள் தமிழ் சிந்தனையில் உலகம் புரிந்தது. உலகின் எல்லா நிலைகளிலும், உலகின் எல்லா நிலைகளிலும் தமிழின் பெருமை எவ்வாறு நிறைந்தது. நாகராஜனின் தமிழ் நெறியாய் அறிவில் ஊற்றும் அலை செறிவாய் நமது சமூகத்தில் மொழி மெய்யானது. நமது சமூகத்தில் மொழி மெய்யானது. அறிவுடன் நமக்கு முன்னிலை காட்டுவது தமிழ் சிந்தனை எப்போதும் உயிரே. உலகின் மையமாக நாமே உணர்வோம். நாமே உணர்வோம். நாகராஜனின் தமிழ் நெறியாய் அறிவில் ஊற்றும் அலை செறிவாய். நன்றி. நாங்கள் சொல்லிட்டோம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எனக்கு தோணுச்சு, கடன்னு பேனா பிடிச்சு ஏதோ எழுதணுங்கிற அந்த ஆர்வத்துல எப்படி சொல்றது, படபடபடபட. எங்க வீட்டம்மா கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளவு வேகமா எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல, அவர் ஐயா ஏதோ சொல்றாரு எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்து ஏதோ வார்த்தைகளை பிடிச்சு, இதுல சந்தம் இருந்ததா மரபு இருந்ததா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆசிரியப்பா இருந்தது மட்டும் எனக்கு தெரியும்.
அதனால ஐயா விரட்டி போட்டு ஐயா, சந்தனம் சிந்தியது செந்தமிழ் கொஞ்சியது ஐயா. ஆஹா! நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. இலக்கியராஜ் ஐயா, நீங்க நிறைவா எதுவும் சொல்றீங்களா? பின்னூட்டம் தந்த பேசலாம். பின்னூட்டம் தந்த கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி. அவ்வளவுதான். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மருத்துவரே வணக்கம். நேத்து கலந்து கொள்ள முடியவில்லை. நேத்து ஒரு குக்கிராமம், மலையை ஒட்டியான கிராமத்தில் ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உச்சி காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக புத்தக திருவிழா நடத்தினார்கள். ஒரு 5 கடை போட்டிருந்தார்கள். ஆட்சியர் அவர்கள் வந்திருந்தார். அவர் சொல்றப்ப கூட, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு ஆட்சியராக இருந்தீர்கள் என்று யாராவது வினவினால், சுரைக்காய்பட்டி என்ற கிராமத்தில் 450 தலைக்கட்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் 5 நாள் புத்தக திருவிழா நடத்தி அந்த கிராமத்தை அடக்கிய மாவட்டத்துக்கு ஆட்சியராளராக இருப்பேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கிராமங்களினுடைய கலாச்சார பண்பாட்டு நகர்வு என்பது ஒரு ஆரோக்கியமான திசையில் நகர வேண்டும் என்பதற்காக அவருடைய பணியெல்லாம் விட்டுவிட்டு அங்கே ஒரு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை அங்கே இருந்தார். இந்த நிகழ்வு மிக சிறப்பா இருந்தது. இன்றைய நிகழ்வு முற்றோதல் செய்த மாணவன் சரி, நம்ம இலக்கியராஜா அவர்களும். இலக்கியராஜா வந்து எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய மூத்த தோழர், சிவகாசி கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு பேக் போன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு நபர். மிக அருமையான ஹைக்கூ கவிதைகள், அவருடைய ஹைக்கூ கவிதைகள் எல்லாம் மிக வீரியமிக்கதாகவும் மிக ரசனைக்குரியதாகவும் இருக்கும். அவர் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட சொன்னாங்க, இது வந்து இன்னைக்கு பின்னூட்டம் அளித்த அனைவரும் மிக அருமையா சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல நம்ம கணேசன் தோழர் வந்து கேள்விகள் நிறைய கேட்டார். இதுல ஒரு குறிப்பறிதலில் இன்னைக்கு வழக்கமா நாகராஜன் ஐயா தான் எல்லாத்தையும் பத்தி ஒரு கவிதை நடையில ஒரு 2 வார்த்தை சொன்னாருன்னா, நம்ம தொகுப்பாளர் இன்னைக்கு ஒரு மிக நீண்ட கவிதையே அடிச்சு முடிச்சிட்டாரு. நீங்க மட்டும் என்ன கவிதை சொல்றது, நாங்களும் சொல்லுவோமே உங்களை பத்தி அப்படின்ட்டு. இது ஒரு நல்லா இருந்தது. இப்படி நம்ம தொகுப்பாளர் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாகராஜன் ஐயா பத்தியே எழுதலாம். நிறைய அவர் வந்து எல்லாத்தையும் பத்தி எழுதும்போது அவரை குறித்து நாம் கவிதை மொழியில் அவரை அடையாளப்படுத்துவது மிக நன்று. இந்த குறிப்பறிதல் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு இதையும் இதுல முகத்தையும் கண்ணையும் கொண்டு சொல்றது 2மே அறிவுக்கும் முகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா, அறிவுக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு வர்ற மாதிரி குரல்களை வைத்து விட்டார். ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாதபடி ஒரு உண்மையாக சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, அதை முகத்தை முகம் வந்து காட்டிடுமே. அப்புறம் என்ன நீ வந்து அதோட அறிவான உறுப்பு இருக்கான்னு கேட்கறது. கண் வந்து அந்த மாதிரி மற்றவனோட குறிப்பறிதல் வந்து மிகப்பெரிய எல்லாருக்குமான ஒரு இதான். ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து எதிர்க்க உள்ளவர் வந்து என்ன நினைச்சு வந்திருக்கார், அவரிடம் என்ன நாம் நம் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லை எதிர்க்கிறாரா, இல்லை இவர் எப்படி அணுக வேண்டும் என்பது எல்லாம் அந்த குறிப்பறிதல் திறன் இருந்தால்தான் நாம் வந்து மிக துல்லியமாக கையாள முடியும். ரொம்ப தெய்வத்துக்கு இணையானவன் சொல்றார், உலகத்துக்கே அணின்னு சொல்றது. அப்படியும் அவருடைய பண்புகளை எல்லாம் மிக விரிவாக மிக விரித்து சொல்லக்கூடிய பாங்கு வந்து மிக அருமையா இருந்தது. நாகராஜன் ஐயா அந்த அவர் சொன்ன கமெண்ட் எல்லாமே வந்து மிக சிறப்பானது. 2 பாரதிகள் வந்து இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய அரங்குக்கு வந்தது மிக சிறப்பு. ரவீந்திர பாரதி தோழர் அந்த முகநூல்ல தான் நம்ம பார்த்தோம். அவருடைய இளைய மகளினுடைய பேத்தின்னு போட்டிருந்தாங்க. அது விரைவில் நடந்ததுனால நமக்கெல்லாம் சொல்லாம இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மனத தம்பதியருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் அவர்களே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நான் சொல்லிடலாமா இல்லை நானே சொல்லிடுறேன்? சொல்லிருங்கய்யா.
நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய தினம் அவையறிதல் ஆசிரியர் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற கிளையினுடைய துணை செயலாளர் ஆசிரியர் சா. பாரதி ராஜா அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவால் இணைகிறார்கள். முற்றொரு செய்வதற்கு மாணவர்களும் இணைகிறார்கள் என்ற செய்தியோடு நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பறிதல் என்பது ஒரு வாழ்வியலின் ஒரு அங்கமாகவே வள்ளுவன் நினைத்திருக்கிறான். காரணம், குறிப்பின் வழி உண்மை வெளிப்படும், பிறர் மனதில் அகம் தெரியும், உணர்வு சொல்லாததே அறிவை உண்டாக்கும். குறிப்பறிதல் எவ்வளவு ஆழம் கொண்டது! சட்டம் பேசும் நேரம் அது தேவை. சாட்சியின் வார்த்தையை உறுதிப்படுத்தவே சிறிய தவறும் பெரிய மாற்றம் தரும். குறிப்பறிதல் உண்மையை நிலைத்திடும். எண்ணங்கள் மாறினாலும் கட்டளைகள் உறுதுணையாகவே. அவை யாவும் சரியாக இருந்திருந்தால் உண்மை வெளிப்படும், தடைகளை கடக்கும். நாம் சொல்லும் துறைகளை அளவிடும், நியாயமான கருத்துக்களை பரிசோதிக்கும். குறிப்பறிதல் என்பது வெளிப்படுத்தும் சத்தியத்தின் சுவடுகளை தாண்டிடும். சத்தியத்தின் சுவடுகளை தாண்டிடும். எவ்வளவு நேர்த்தியோடு பொறுப்போடு அது செயல்படும், சரியான வழிகாட்டி என்றும் அது ஒரு முறையாக மாறும் என்று வள்ளுவன் தந்திருக்கிறான். இது ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு. இது ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு. இதுதான் குறிப்பறிதல் என்று சொல்லி, தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்து பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.